ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள்கிட்ட பாணி. ஸோ இன்றைக்கி வந்து தியாபா ப்ரொஃபஸி த கோல்டன் பிளானட் அதில் இருக்கக்கூடிய அந்த செய்தி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா முந்தைய பதிவுனுடைய ரொம்ப நெருக்கமான தொடர்ச்சி. ஸோ ரொம்ப நாள் எடுத்துகிட்டு போக வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி அந்த பதிவை நான் வந்து பதிவிடுறேன். முந்தைய பதிவு பார்க்கல, இல்லை அதற்கு முந்தைய இருக்கக்கூடிய பதிவுகள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் ப்ளேலிஸ்ட்டை வந்து பின் பண்ணி வைக்கிறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள், உதவிகரமாக இருக்கும். ஏங்க இதெல்லாம் நம்புகிற மாதிரியாங்க இருக்குது அப்படின்னு கேட்டால், உங்களை யாரும் நம்ப சொல்லி வந்து கழுத்தில் கத்தி வச்சுட்டு நிற்கல. விருப்பம் இருந்தால் நம்பலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. ஏதோ ஒரு இன்டர்நெட்டில் ஒரு கண்டென்ட் கேட்குற மாதிரி நினச்சிட்டு கேட்டுக்குங்க. நல்ல செய்திகள் அதில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம எடுத்துக்குவோம், போதும். மித்ததெல்லாம் நம்பலைங்கிறத அதை விட்டுரும், பரவாயில்ல, சரிங்களா. நம்புகிறவங்களுக்கு நாராயணன், அவ்வளோதான் இல்லையா? அது என்ன சொல்லுவாங்க, நம்புகிறவங்களுக்கு நடராஜ, நம்பாதவங்களுக்கு யமராஜ, அந்த மாதிரி இந்த இதை அப்படியே கடந்து போயிடுவோம். ரைட், ஓகே. ஸோ முந்தைய பதிவில் வந்து மைக்கேல் கிட்ட தாவு ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னா, இந்த உலகத்தையும் மக்களையும் அழிக்கக்கூடிய 4 சக்திகள் இருக்குது. என்ன அப்படின்னா, அணுகுண்ட காட்டிலும் இந்த 4 தான் வந்து ரொம்ப மோசமானது. என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது, முதல்ல இருக்கக்கூடியது பணம், ரெண்டாவது இருக்கக்கூடியது அரசியல்வாதிகள், மூணாவது இருக்கக்கூடியது வந்து இந்த மீடியா, டெலிவிஷன், அது கூட சேர்ந்து போதை வஸ்துக்கள், நான்காவது இருக்கக்கூடியது மதம்னு சொல்லக்கூடியது, ரிலிஜன் இருக்கிற பார்த்திங்களா. ஸோ அது இந்த 4 வந்து இந்த அணுகுண்டை விட படுமோசமானது. ஏன்னா நீ குண்டு போடுற, செத்து போகிற அப்படின்னு சொன்னால் உடம்பு அழிஞ்சிரும். அதுக்கப்புறம் திருப்பம் வந்து இன்னொரு ஆன்மா வந்து இப்படி போகிற இடத்துக்கு போகும், திருப்பி அது பிறப்புக்கு உட்பட்டுரும். அது பிரச்சனை கிடையாது. சாவுங்கிறது வந்து என்றைக்குமே கிடையாது. இந்த உடல் அழியும், இன்னொரு உடல், மாற்று உடல் எடுத்துகிட்டு வந்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த சொன்ன இந்த 4 இருக்குது பார்த்திங்களா, பணம், அரசியல்வாதிய, இந்த மீடியா அண்டு ட்ரக்ஸு, 4வது ரிலீஜன், மதம், சரிங்களா. இந்த 4 வந்து நேரடியாக உன்னுடைய வாழ்வியலையும் உன்னுடைய ஆன்ம சக்தியும் ஆன்மாவுடைய முன்னேற்றத்தையும் பாதிக்கக்கூடியது. இது உடல் அழிந்தாலும் இதனுடைய எண்ணங்களும் பாதிப்புகளும் உன்னோட தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனையே. அப்போது அணுகுண்டை விட படுமோசமாகக்கூடியது இந்த 4 விஷயந்தான். ஸோ அப்படின்னு சொல்லி இந்த பாலிட்டிஷியன்ஸை பற்றி ரொம்ப தெளிவாக வந்து சொல்லிக்கிட்டே வந்தாங்க. அப்போ அது கடைசியாக நம்ம எப்படி அதில் முடிச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அன்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று இல்லாத இடத்துல நீங்கள் ஒரு வயலன்ஸ், மூர்க்கத்தனத்தின் மூலமாக, அதிகாரத்தின் மூலமாக, அடக்கி ஒடுக்குவதன் மூலமாக நீங்கள் நல்லதையே சொன்னீங்க அப்படின்னு சொன்னாலும் அது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பு இல்லாத இடத்துல அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பெரியவர்கள் சொல்கிறாங்களே. அப்போது நல்லதே சொன்னாலும் அது அன்போடு சொல்லணும், வாழ்வியல் முறையோடு அது வந்து நமக்கு பிணைந்து இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வேறு அதனால் பயனில்லை. அதற்கான ஒரு 2 எடுத்துக்காட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நெப்போலியன் போனபார்ட், ஃப்ரெஞ்சு நாட்டினுடைய சர்வாதிகாரியாக அவர் இருந்தார். அப்போ நெப்போலியன் போனபார்ட் வந்து அவர் வாழ்ந்த காலத்தில் இந்த ஐரோப்பிய கண்டத்தெல்லாம் பிடிக்கிறாரு. அப்போ அதை வந்து பல பகுதிகளாக பிரித்து தன்னுடைய சொந்தக்காரங்களுக்கே அதை வந்து ஒரு தலைமை பொறுப்பு கொடுக்குறாரு. ஏன்னா சொந்தக்காரனுக்குள்ளே சண்டை போட்டுக்க மாட்டான். ஸோ அதனால் அது ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விஷயந்தான். அப்போ அந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அப்போ அவர் வந்து நிர்மாணம் அவர் வந்து கொடுத்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் வந்து 200 ஆண்டுகள் தாண்டி இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ரெஞ்சு நாட்டில் வந்து சட்டங்கள் பின்பற்றப்படுகிறது. நெப்போலியன் போனபார்ட் கொடுத்த அந்த ஸ்டாச்சூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இன்றைக்கு வரைக்கும் பின்பற்றப்படுகிறது. நெப்போலியன் சொன்ன விஷயங்கள் இன்றைக்கு வரைக்கும் பின்பற்றப்படுகிறது. ஆனால் அவருடைய கடைசி நாள் எப்படி இருந்தது, அவருடைய வீழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப நாள் தள்ளியெல்லாம் ஒன்றும் இல்லை. அவருடைய வெற்றி ரொம்ப நாள் நீடிக்கலை, சீக்கிரமே அவருக்கு வீழ்ச்சி அப்படிங்கிறது ஒன்று நடந்துருச்சு. அதே அடால்ஃப் ஹிட்லர், அவர் வந்து ஐரோப்பிய கண்டத்தை பிடிக்கணும் அப்படின்னார். அவருக்கு அதுக்கு ஒரு நியாயம் வச்சுருந்தார். ஆனால் அவருடைய வெற்றி அப்படிங்கிறது வந்து நிர்ணயிக்கப்பட்டு தான் கிடையாது. அப்போது அன்பின்பால் ஒரு செய்தி சொல்லி மக்களை நல்வழி நடத்தி செல்லும் பொழுது மட்டும்தான் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படுமே தவிர, மூர்க்கத்தனத்தினால், அராஜகத்தினால், வயலன்ஸ் அதான் கரெக்டான சொல், அராஜகத்தினால் ஒரு செயல் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படாது அப்படின்னு வந்து அந்த விஷயத்தை சொல்கிறாங்க. இன்னொன்று நோட் பண்ணியா மைக்கேல், 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டில் இந்த ஐரோப்பிய கண்டத்தை சுற்றி ஏகப்பட்ட எழுத்தாளர்களும் இசையமைப்பாளர்களும் நல்ல இந்த ஃபிலாசபர்ஸ் அவர்கள் எல்லாமே ஏகப்பட்ட பேர் வந்துக்கிட்டே இருந்தாங்கல்ல. ஏன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, மைக்கேல் சொல்கிறேன், ஆமாம் கரெக்டு தான். இல்லை, அந்த காலகட்டங்களில் ஒரு 100-200 வருஷத்துக்குள்ளே எண்ணற்றவர்கள் வந்தார்களே. ஏன் அப்படின்னு கேட்கும்பொழுது, ஏன்னா
மனுஷன் வந்து முதல் இயந்திரத்தை வந்து கண்டுபிடிக்க ஆரம்பித்தான். அவன் வந்து கரண்ட்டை கண்டுபிடிச்சான், அதுக்கப்புறம் ரயில் இன்ஜின், இந்த இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் வண்டியெல்லாம் ஓடுது இல்லையா, ஸோ இன்ஜின் அதை கண்டுபிடிச்சான், ஆட்டோமொபைல் கண்டுபிடிச்சான், ஏரோப்ளைன் கண்டுபிடிச்சான். எப்போ வந்து மனிதன் தன்னுடைய உழைப்பு இல்லாமல் அவனுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு செயல்பாடு வேறு ஒரு இயந்திரத்தினால எளிமையாக நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டானோ கண்டுபிடிச்சானோ அவனுடைய முன்னேற்றத்தை விட்டுட்டான். இப்போ இந்த முன்னேற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது உடல் அளவில் ஏற்படக்கூடிய மாற்றம் கிடையாது, ஆன்ம ரீதியான முன்னேற்றம் அப்படிங்கிறதையும் சேர்ந்து விட்டுட்டான். உடல் அளவில் அவனுடைய உழைப்பையும் விட்டுட்டான், ஆன்ம ரீதியாக அவனுக்கு ஏற்படக்கூடிய உழைப்பையும் அவன் வந்து முழுசும் விட்டுட்டான். அவனுடைய எண்ணம் முழுசும் எங்கே போயிடுச்சுன்னா பொருள் சம்பந்தமான விஷயத்தின் மேலே தான் அவனுடைய கவனம் போயிடுச்சு. இது கிடைச்சா நான் நல்லா இருக்கும்ல, இது கிடைச்சா நல்லா இருக்கும்ல, அப்போ இது கிடைக்கணும்னா நான் காசு சம்பாதிக்கணும். அப்போ எங்கே திரும்பினாலும் காசு ஒன்று தான் வந்து அவனுடைய குறிக்கோளாக போச்சு. அந்த உள்ளே இருந்த ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறது முழுசுமே அவன் வந்து தொலைச்ச ஒரு விஷயமாக வந்து அவன் போயிட்டான். முன்னாடியே நீ பார்த்துருப்ப மைக்கிள், அந்த தவோரா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அங்கே அவர்கள் ரிஷிகள் போல் இருக்கக்கூடியவங்க அங்கே அந்த கோல்டன் பிளானட்டில் முன்னாடி பதிவுகளில் பார்த்துருக்கோம். அவங்க உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க, இப்போ நம்ம சித்தபெருமக்கள் சொல்கிறாங்க இல்லையா, சிவவாக்கியரனுடைய நூல் பார்த்தோம்னா அவருடைய வரலாறு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பொன்னை வந்து ஆட்கொள்ளி அப்படிம்பாங்க, செல்வத்தை வந்து ஆட்கொள்ளி, தங்கம் வந்து ஆட்கொள்ளி அப்படிம்பாங்க, சரி ஆளை கொல்லக்கூடியது ஆட்கொள்ளி அப்படிம்பாங்க. அவங்களும் அதே விஷயத்தான் சொல்கிறாங்க, பொருள் மீது நீ கவனப்பட்டு பொருளின் பின்னாடி நீ ஓடுற அப்படின்னு சொன்னால் அது ஆட்கொள்ளி, உன்னையும் சேர்த்து உன் சமுதாயத்தையும் சேர்த்து கீழே தள்ளிடும். ஸோ அதனால் பொருளின் மீது இன்பம் கொண்டு அதன் பின்னாடி ஓடாத. இந்த உலகத்தில் வந்து உனக்கு மெட்டீரியலிஸ்டிக்கான உலகம் அப்படிங்கிறதுனால உனக்கு பொருள்கள் வேணும் தான், இல்லைன்னு நான் சொல்ல வரல, ஆனால் அது மட்டும்தான்னு சொல்லிட்டு அது பின்னாடி ஓடாத. அது ஒரு 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 துணைக்கோள், அவ்வளோதான், அதுதான் உன்னுடைய வாழ்க்கைன்னு இருக்காதுன்னு உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்னாங்களே. ஸோ அது ரொம்ப கவனப்பட்டுக்கோ மைக்கிள். இப்போது அரசியல்வாதிகளை விட்டுட்டு அடுத்தது யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜேர்னலிஸ்ட் அண்ட் ரிப்போர்ட்டர்ஸ், சரிங்களா, பத்திரிகையாளர்கள். இவங்களுடைய பங்கு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சமுதாயத்தில் எப்படி அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுடைய பங்கு இருக்கோ அந்த அளவுக்கு இவர்களுடைய பங்கும் அதிகம். ஆனால் ரொம்ப நேர்மையான இந்த பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிறவங்கள பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமாக போச்சு உங்கள் உலகத்தில். இப்போது அவங்களும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது என்ன சாபக்கேடோ என்னன்னு தெரியல, அவங்களும் ஏதாவது இந்த சென்சேஷனை நாடி தான் போகிறாங்களே தவிர அவசியமான ஒரு விஷயத்தை வந்து அவங்க வெளியெடுத்து சொல்கிறதே கிடையாது. இப்போது இந்த தொலைக்காட்சிகள்லாம் வந்து என்னத்தை உங்களுக்கு காட்டுறாங்க, நியூஸ் பேப்பரில் என்ன நியூஸ் வருது அப்படின்னு சொன்னால் ஒரே அராஜகம், கொலை, ஒரு மாதிரி எதெல்லாம் வந்து ஒரு மனிதனுடைய மனோநிலையை மோசமாக மாற்றுமோ. நம்ம இந்த கோவிட் டைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு 6 வருஷம் ஆகிப்போச்சு தெரியுமா, இது 2026 7வது மாதத்தில் இருக்கும். 2019 நவம்பர் டிசம்பரில் வந்த பஞ்சாயத்து இல்லைங்களா. ஸோ 2020ன்னு வச்சுக்கிட்டாலும் 6 வருஷம் முடிய போகுதுன்னு யோசிச்சுக்கங்க. காலம் எப்படி ஓடி போச்சு பாருங்கள். இப்போ அந்த கொஞ்சம் பழசு தட்டி பார்த்தீங்க, நியூஸ் பார்த்தே பயந்தே செத்தவன் எத்தனையோ பேர் இருப்பான். அவன் அந்தளவுக்கு நியூஸ் வந்து விறுவிறுன்னு வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்போது அவன் காட்டுறது பூரா என்னென்னா இந்த எதெல்லாம் தேவையில்லாதது, உன்னுடைய மனோநிலை எப்படி மோசமாக மாறுமோ அதற்குண்டான செய்திகளை தான் முழுசும் காட்டிக்கிட்டே இருப்பான். இது என்ன பிரச்சனைனா, இவங்களுக்கெல்லாம் வந்து சைக்காலஜி தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. ஒரு மனிதனுடைய மனோநிலை எதனால் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தெரிஞ்சு தான் அவன் ஆக்சுவலாக பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு சைக்காலஜி தெரியாமல் இல்லை, பட் இதெல்லாம் சென்சேஷன் அவனுக்கு க்ரியேட் பண்ணுது. நிறைய பேர்த்த வந்து அதன் பக்கம் நெகட்டிவாக சொல்லும் பொழுது அதன் பக்கம் ஈர்க்க முடியும், பயத்தை உண்டு பண்ணி அவர்களுடைய மனோநிலையை கெடுத்து அவர்களுக்கு ஈர்க்க முடியும். இது எதற்காகனா பணம். ஏன்னா அதிக பேர் பார்க்குறாங்க, டிஆர்பி ரேட்டிங் அது இதுங்கிறதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதிக பேர் பார்க்குறாங்க. இப்போ நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, டே நியூஸை பொறுமையாக போடுங்கடா, நான் தான் முதல்ல போடுறேன்னு சொல்லிட்டு தப்பாக போடாதீங்கடா அப்படின்னே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி அப்படி தான் மீடியா ஃபீல்டு அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, ஏன் வந்து அரசியல்வாதிகளை போலவே வந்து மீடியாக்காரங்களுக்கும் முக்கியத்துவம் அதிகம்னா, அரசியல்வாதி கூட அவங்க சொன்ன சத்தியத்தை பூரா காப்பாற்றாமல் விட்டு போட்டு கடைசி அந்த அடுத்த தேர்தல் வரப்போகிற நேரத்தில் காப்பாற்றுறதுக்கு வருவான், மக்கள் விரக்தி அடைவாங்க, அதனால் அவன் தோற்று போகிறான், திருப்பியும் ஜெயிக்கிறதுக்கு ஒருத்தன் வர இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது. அவன் கடைசிக்காவது அந்த ஒரு நேரத்துக்காவது வேலை செய்யணுங்கிற ஒரு அழுத்தத்திற்குள்ளே போகிறான். ஆனால் பத்திரிகையாளர்களுக்கு அப்படி கிடையாது. அவன் யாருக்கிட்டையும் தன்னை எங்கேயும் போய் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவசியம் அப்படிங்கிறது கிடையாது. அப்படின்னா அவன் மக்களினுடைய அட்டென்ஷனுக்குள்ளே அவன் இருக்கணும்னு அவசியமே இல்லை. அவன் நேர்மையான விஷயங்கள் அவன் சொல்லலாம், ஆனால் சொல்கிறானா அப்படின்னு கேட்கும் பொழுது சொல்கிறது கிடையாது.
பாலிட்டிஷியன்ஸுக்கு எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தை வந்து மாற்றி அமைப்பதற்குண்டான ஒரு சக்தி அப்படிங்கிறது இருக்கோ, அந்த சக்தி முழுக்க அதே போல் இருக்கக்கூடிய சக்தி இந்த மீடியா துறை அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் அவங்க வந்து முழுக்க முழுக்க எதெல்லாம் தேவையற்ற காரியங்களோ அதை மட்டும்தான் போடுறாங்க. ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன், நான் சொல்ல தாவு தான் சொல்கிறேன். ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஒரு டிவியில் ஒரு ரிப்போர்ட்டர் படிக்கிறார், 7 பேர் ஒரு நாள் சுட்டு கொலை, அதில் 2 பெண்களும் 2 சிறுவர்களும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இறந்து கிடக்கக்கூடிய அந்த உடல்கள் எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. அந்த ரத்த வெள்ளத்தில் இருக்கிற மாதிரி அந்த இதெல்லாமே காமிக்கிறாங்க. இதை பார்க்கக்கூடியவர்களுடைய மனோநிலை முதல்ல எப்படி பாதிக்கும்? இதான் ஃபஸ்ட்டு கேள்வி. சரிங்களா? பார்க்கக்கூடியவர்களுடைய மனோநிலை எந்த அளவுக்கு பாதிக்கும்? இப்போ அடுத்து இன்னொன்று என்னென்னா, இதுதான் முக்கியமான சைக்கலாஜிக்கலான விஷயம். இப்போ ஒருத்தன் ஒரு கொலை பண்ணுறான் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த கொலை பண்ணினவனை வந்து இப்படி பண்ணியிருக்காங்க, அப்படி பண்ணியிருக்காங்க, போலீஸ்காரனால் பிடிக்கவே முடியறது இல்லைங்க, இது பயங்கர திட்டமிட்டு கொலை. இப்போ என்னென்னா, நீ என்னையா பண்ணிகிட்டு இருக்க? நீ கொலைகாரனை என்ன நீ வந்து ஹீரோ மாதிரி அவனை ரொம்ப பெருசாக பேசிக்கிட்டு இருக்க. நீ மனோ தத்துவ ரீதியில் பார்க்கும் பொழுது யாராவது ஒருத்தருக்கு அட்டென்ஷன் வேணும். சின்ன வயசுலேருந்து மனதில் வந்து அப்படியே தாக்கம் இருந்து அவனை சமுதாயத்தினாலேயோ இல்லை கூட இருக்கக்கூடியவர்களாலேயோ அழுத்தி அவனுடைய திறனோ தன்னை வெளிக்காட்டிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும் பொழுது அவன் திடீர்னு ஒரு நாள் நியூஸ் பார்க்குறான், என்னடா அவன் கொலை பண்ணுற தப்புன்னு சொல்கிறாங்க, இவன் என்ன கொலைகாரனை இவ்வளோ ஃபேமஸாக பேசிக்கிட்டு இருக்கான், ஃப்ரண்ட்டு பேஜில் அவனை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க, இது நல்லா இருக்கும் போல் இருக்கே, இப்போ நாமும் இப்படி பண்ணுனா நாமும் பெரிய ஆளாகலாம் போல இருக்கேன்னு ஒரு எண்ணம் வரும். நிறைய கொலைகாரங்க அதே போல் வந்து தான் நியூஸில் தன்னை பெருமையாக பேசணுங்கிறதுக்காக இப்போ இவனை பிடிக்கவும் செய்வாங்க. ஆனால் அந்த பிடிச்ச கொலைகாரனுடைய ரியாக்ஷன்ஸ் நீ எல்லாம் பார்த்து அப்படின்னு சொன்னால் அவனுக்கு பெருமையாக இருக்கும். பட்டான்னு ஃபோட்டோ எடுக்கிறாங்க, மீடியாவில் அவனை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க. அவனுக்கு அது போதும். அவன் அந்த ஒரு காரணத்திற்காகவே அந்த தப்பை வந்து முதல் தடவை செஞ்சான், தப்புச்சான்னா திருப்ப செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஏன்னா அது அவனுக்கு ஒரு போதை. தன்னை பற்றி பேசுகிறாங்க, ஆஹா இது நல்லா இருக்குல்ல, மனசுக்கு ரொம்ப இதாக இருக்குது, அவன் அந்த மாதிரி ஒரு போதைக்குள்ளே போய் அடிமையாயிடுறான். அப்போ இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்போது மைக்கேல் டக்குன்னு கேட்குறாரு, சரி வேறு என்ன பண்ணலாம் தாவுன்னு. என்ன மைக்கேல், நீ எல்லாத்தையும் உனக்கு தெரியாத மாதிரியே கேட்குறியா? நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இல்லை என் வாயிலிருந்து தான் வரணும்னு நீ விருப்பப்படுறியா? சரி சொல்கிறேன், என் வாயிலிருந்தே நான் சொல்கிறேனே, இந்த மாதிரி நிகழ்வுகளை பேசுகிறத குறைக்கணும் முதல்ல. அப்போ என்ன நீ வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லக்கூடாது? நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லலையே, குறைக்கணும்னு தான் சொன்னேன். அப்போ என்ன பண்ணணும்? இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு கொலை அப்படிங்கிறது நடந்திருக்கு, விசாரிச்சுட்டு இருக்காங்க, டக்குன்னு அதோடு நிறுத்திட்டு நீ அடுத்ததுக்கு போயிடணும். அப்போது இது வந்து அந்த அட்டென்ஷன் இல்லை, நீ சொல்ல வேண்டியதை சொல்லிட்ட, சொல்கிறதும் கடமை. பார் ஜாக்கிரதையார், இந்த மாதிரி நடந்திருக்கு, விசாரிச்சுட்டு இருக்காங்க, அவங்க பிடிச்சிருவாங்க. டக்குன்னு அடுத்ததுக்கு பிடிச்சிட்டாங்களா, இந்த மாதிரி பண்ணதில்லை, அவன் பிடிச்சிட்டான், டக்குன்னு போயிட்டே இரு. நீ போலீஸ்காரங்களா அந்த பிடிச்சிட்டாங்கங்கிறத பெருசு பண்ணு, அவன் தவறு இழைத்திருக்கிறான்ங்கிறத பெருசாக சொல்லு. ஆனால் அதையுமே அவ்வளோதான், அந்த ஒரு 4 வரிக்குள்ளே சொல்லிவிட்டு நீ அடுத்ததுக்கு ஷிஃப்டாகி போயிடணும். அப்போ வேறு என்ன தான் அவன் இது பண்ணுறது? என்ன உங்கள் ஊரில் வேறு எதுவுமே நடக்கிறதே கிடையாதா? இந்த கொலை பண்ணுனா, கொள்ளை அடித்தான், கற்பழிச்சான், இதெல்லாம் தான் அவன் ஊருக்குள்ளே நடக்குதா? ஒருத்தன் தண்ணிக்குள்ளே விழுந்திருக்கவனை போய் ஒருத்தன் காப்பாற்றிருப்பான், அதை பெருமையாக பேசி அவனை காட்டுங்க. ஒருத்தங்களுக்கு உணவில்லாதவர்களுக்கு உணவளித்திருப்பாங்க, அதை வந்து பெருமையாக பேசி காட்டுங்க. ஒருத்தன் கஷ்டப்பட்டு போராடி வாழ்க்கையில் முன்னேறி இருப்பான், ஏதாவது போட்டிகளில் ஜெயிச்சு பெரிய ஆளாக இருப்பான், அவனை காட்டி அவனை பெருமையாக பேசுங்க. அப்போ சமுதாயம் வந்து இப்படியெல்லாம் இருக்கிறது, இதுதான் பெருமை, இதுதான் வாழ்க்கையில் முன்னேறுவதற்குண்டான வழி தான் இதுன்னு சொல்லி அதை நோக்கி போவார்கள். நீ அதை விட்டு போட்டு நீ என்ன பண்ணுற? காசு பணத்துக்காக சென்சேஷன்னு சொல்லிட்டு தவறான விஷயங்களை வந்து சித்தரித்து மக்கள் மத்தியில் காமிச்சிக்கிட்டே இருக்கீங்க. இது வந்து அறவே கூடாதது. ஒரு மொத்த சமுதாயமும் கீழே போய்கிட்டு இருக்கு, மனோரீதியாகவும் ஆன்ம ரீதியாகவும். அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடுறீங்க. காசு அப்படிங்கிறது எவ்வளோ மோசமான ஒரு விஷயம், அதுக்காக மனிதனுடைய அந்த மனோநிலை பூரா பாதிக்கப்படுது. ஸோ இது வந்து இயற்கைக்கு எதிரான ஒரு செயலாக அப்படி நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு. மெட்டீரியலிஸ்டிக் நேச்சர் இதெல்லாமே. இப்போது முன்னாடி சொன்னோம், இதுவே ஒரு வகையான ஒரு போதை அப்படின்னு சொல்லி. இப்போ நேரடியாக இப்போ போதையே வரும் அப்படின்னா, நம்ம அரசியல்வாதிகளை பற்றி பேசியாச்சு, இந்த ரிப்போர்ட்டர்ஸ் ஜேர்னலிஸ்ட்டை பற்றி பேசியாச்சு. இப்போ இன்னொன்று இருக்கக்கூடியது ட்ரக்கு. சரிங்களா? இப்போ இந்த ட்ரக்ஸ்ன்னு பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு மனிதனுடைய உடலை பாதிப்புது அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம வெளிப்படையாக பார்க்குறோம். என்ன அப்படியே அவன் போதையில் இருக்கான், அந்த ஒரு மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடியது வெளிப்படையாக பார்க்குறோம். ஆனால் உண்மையாலுமே என்ன நடக்குதுன்னா, அவனுடைய மனோரீதியான பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அவனுக்கு. அவனுடைய உடலினுடைய அந்த சக்தி நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது, நம்மளுடைய அந்த ஆரா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம இந்த உடலோட நம்மளுடைய சூக்கும உடல் அப்படிங்கிறது பிணைக்கப்பட்டிருக்கு.
இந்த சூக்கும உடல் பாதிக்கப்பட்டுரும் இந்த போதை வஸ்துக்கள்னால அப்படின்ட்டு. இப்போ போன Q&Aல நம்ம நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, என்னென்னா போதை வஸ்துக்கள்ங்கிறது டீ காப்பியும் போதை வஸ்துவா அப்படின்னு சொல்லி. இல்லை, அது அவங்க பற்றி சொல்லலை. இதெல்லாம் இந்த சைக்கடெலிக் இது. இப்போ நம்ம வந்து இந்த கஞ்சா, பீனு, கொக்கேனு, சாராயம் குடிக்கிறது, அப்புறம் இந்த பீடி சிகரெட்டு இல்லையா, ஸோ இந்த மாதிரி, அப்புறம் இன்னும் நிறைய என்னென்னமோ சொல்கிறானுங்க. இப்போ என்ன கண்ட கருமமெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கானுங்க, அத்தனையும் சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போது எனக்கு ஒரு இது இருந்தது, ஒரு எண்ணம் இருந்தது. என்னென்னா அந்த ஜப்பானும் இந்த கொரியாலையும் இருக்கக்கூடிய அந்த ஒரு இது இருக்குது. அது ஜப்பானில் வந்து அந்த சாக்கே அப்படிம்பாங்க, கொரியாவில் வந்து சோஜு அப்படிம்பாங்க. எனக்கு ஜஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம் தான். அது எப்படி இருக்குது இப்போ எனக்கு அந்த ஆர்வமே மட்டு போச்சு. என்ன இப்போ நான் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் கொஞ்சம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி போதைப் பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதனுடைய ஆன்ம முன்னேற்றம் அடைந்திருப்பான்ல, அந்த அடைந்த ஆன்ம முன்னேற்றத்தையே தொலைத்து அவனை வந்து ரிவர்ஸில் கூட்டிகிட்டு போயிடும் அப்படிங்கிறாங்க. யூனிவர்சல் எவல்யூஷன், இந்த இடத்துல பூமியினுடைய எவல்யூஷன், இந்த டார்வின் தியரி எல்லாம் கிடையாது இந்த இடத்துல. யூனிவர்சல் எவல்யூஷன், ஆன்ம முன்னேற்றம், அடைந்த ஆன்ம முன்னேற்றத்தை அப்படிக்கா ரிவர்ஸில் கூப்பிட்டு போயிடும் அப்படிங்கிறாங்க. நீ அடைந்த ஆன்ம முன்னேற்றம் பூரா வந்து ஒன்றுத்துக்கு இல்லாமல் வீணாக போயிடும். இந்த மாதிரி போதை வஸ்துக்கள் பயன்படுத்துறது ஒரு வகையான ஒரு இன்டென்ஸ் ஸ்ட்ரெஸ் ஸ்டேஜ்லேயே வந்து உன்னுடைய அந்த சூக்கு உடல் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வகையான செயற்கையாக உண்டு பண்ணப்பட்டு ஒரு சொர்க்கம் போல் அவன் அப்படியே இருப்பான். அவனுக்கு வேறு எதுவும், அது வந்து இயற்கையாக நடக்கக்கூடியதில்லை, செயற்கையாக உண்டு பண்ணக்கூடியது. இது நேரடியாக வந்து உன்னுடைய ஆஸ்ட்ரல் பாடி, உன்னுடைய சூக்கு உடலில் வந்து தாக்கும். இந்த மாதிரி போதை வஸ்துக்கள் உன்னுடைய நேரடியாக உன்னுடைய சூக்கு உடல் ஆக்கும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது உனக்கு ஆழமாக இன்னும் சொல்கிறேன் பாரு. இப்போது நம்மளுடைய சூக்கு உடல் அப்படின்னு சொல்லக்கூடியது 2 வகையில் பாதிக்கப்படும். ஒன்று இந்த மாதிரி போதை வஸ்துக்கள், ட்ரக்ஸ், அதன் மூலமாக. சொல்லப்போனால் இங்கிலீஷ் மெடிசன் இருக்குது பார்த்தீங்களா, இது நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட தாவு சொல்ல. இங்கிலீஷ் மெடிசனுக்கு என்ன பேர் தெரியுமா? அதுக்கு இங்கிலீஷ் மெடிசன் எல்லாம் கிடையாது. நம்ம சித்த ஆயுர்வேதத்திற்கு தான் மருந்துகள்னு பேர். சரிங்களா? ஆனால் இங்கிலீஷு காரன் கொடுக்குறான்ல அலோபதி, அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேரே ட்ரக்கு தான். அதுக்கு பேரே ட்ரக் ஸ்டோர் தான். அதுக்கு பேர் ஃபார்மசி, அதுக்கு பேர் மெடிக்கல் ஸ்டோர்லாம், அதுக்கு பேரே ட்ரக் ஸ்டோர் தான். அவன் வச்சுருக்கான், அவன் தெளிவாக தான் சொல்கிறான் இட் இஸ் அ ட்ரக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி பரவாயில்ல, நம்ம அதை பேசினா எங்கே தேவையில்லாத பஞ்சாயத்துக்கு போயிடும். உண்மையை சொன்னாலே இன்றைக்கி பிரச்சனை தான், அப்படி தான் இருக்குது. சரி, நம்மளுடைய சூக்கு உடல் 2 வகையான பாதிப்புக்கு உட்படும். ஒன்று ட்ரக்ஸ், சரிங்களா, போதை வஸ்துக்கள்னால. 2வது ஒரு வகையான அதிர்வலைகள்னால பாதிக்கப்படும். முன்னாடியே அந்த தவோரா, அந்த ரிஷிகள் போல் முனிவர்கள் போல் இருக்கக்கூடியவர்கள் சொன்னாங்களே, என்ன உங்கள் ஊர் வந்து நச நாய்ஸ் பொல்யூஷன் அவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த நைட் லைஃப் டிஜே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மாதிரி விகாரமாக, அதாவது இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் வரக்கூடிய நிறைய பாடல்கள் எல்லாம் இருக்குது பாருங்கள். நம்ம வந்து ஸ்டேட்டஸில் வைக்கிறோம், அது இதுன்னா பயங்கர ஒரு மாதிரி அந்த மாதிரி பாடல்கள்லாம் அதெல்லாம் நேரடியாக சூக்கு உடலை பாதிக்கும் அப்படிங்கிறாங்க. ஒரு மாதிரி குட்டூரமாக உங்களுடைய டெம்டேஷனை தூண்டிக்கிட்டே இருக்கும். ஒன்றா வெறி ஆயிடுவீங்க பயங்கரமாக, இல்லை மூடு ஆயிடுவீங்க பயங்கரமாக, இல்லைன்னா பயங்கரமாக ஒரு சோகத்துக்குள்ளே எந்த ஒரு உணர்வையும் எக்ஸ்ட்ரீமாக கூட்டிகிட்டு போயிடும். சரிங்களா? அப்போ விஷுவலாக என்ன காட்டுறான்? கத்தி, ரத்தம், வெட்டு, கொள்ளை இப்படி தான் காட்டிக்கிட்டே இருக்கானுங்க. இதோட ஒரு ஹைப் ஏற்றுறதுக்கு மியூசிக் வேறு. இது எல்லாமே உங்களுடைய சூக்கும உடலை பாதிக்கும். அடைந்த முன்னேற்றம் பூரா ரிவர்ஸ் ஆகி திரும்ப போயிடும். நீ உன்னை முழுசு இழந்தவனாக தான் போயிடும். என்னங்க எவ்வளவோ கஷ்டப்படுறேங்க, அத்தனை தியானம் பண்ணுறனுங்க, இங்கே என்னென்னமோ எல்லாம் பண்ணுறனுங்க, ஒரு பலன் இல்லை. எப்படி வரும்? கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்லை, எப்படி ஆகும்? அந்த மாதிரி தான். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்கும். சப்தம், நாய்ஸ் வேறு, சவுண்டு வேறு. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நாய்ஸுங்கிறது வந்து கேட்கறதுக்கு இனிமை இல்லாத ஒரு வகையான ஒரு தொந்தரவை ஏற்படுத்தக்கூடியதற்கு பேர் தான் நாய்ஸ். குழந்தைங்க வந்து கத்திகிட்டே ஓடிட்டே இருந்துன்னு வச்சுக்கோங்க, வைக்காமலும் இருக்குல்ல, அதுதான் நாய்ஸு. ஆனால் குழந்தை அழகாக சிரித்து விளையாண்டுக்கிட்டு இருந்ததுன்னா அது சவுண்ட், அது கேட்கறதுக்கு இனிமேல் இருக்கும். 2க்கு வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, இப்போ இந்த நாய்ஸ், இது 2மே வந்து நம்மளுடைய சூக்கு உடலை பாதிக்கும். இது இயற்கைக்கு எதிராக புறம்பானதாக இருக்கக்கூடியது. உன்னுடைய சூக்கு உடல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்றா உன்னுடைய உடலோடு பிணைத்து இருக்கணும்,
அப்படி இல்லைன்னா த ஹையர் செல்ஃப், இறைன்னு சொல்லக்கூடிய அந்த ஆற்றலோட பிணைந்திருக்கணும். இது ரெண்டை தவிர வேறு ஏதாவது ஒரு இடத்திற்கு போகுது அப்படின்னு சொன்னால் அது இயற்கைக்கு புறம்பானது. இந்த மாதிரி போதை வஸ்துக்களோ இல்லாட்டி இந்த ஒரு வகையான கர்ண கொடூரமான ஒரு சப்தம் ஏற்படுதுன்னா இந்த சூக்குமுடல் ஒரு வகையான அவங்க அது என்ன வார்த்தையை சொல்கிறாங்க தெரியுங்களா, ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு இடத்திற்கு அது போய் உட்காந்துக்கும். தட் இஸ் ஒரு எனர்ஜி ஸ்பேஸ் இருக்கான், ஒரு பேக்கெட் மாதிரி, அது அந்த இடத்துக்கு போயிடும். அப்படி போகக்கூடாது. அது உன்னோடைய உடலை விட்டு தனியாக வேற ஒரு இடத்துக்கு போயிடும். அதனால தான் அவன் அப்படி வேன்னு இருப்பான். அவன் தன்னிலை மறந்துட்டான். அந்த தன்னிலை மறக்கிறது அந்த சூக்குமுடல் வேற ஒரு இடத்துக்கு அந்த இடத்துல போயிடும். இட் கிரியேட்ஸ் அன் ஆர்டிஃபிஷியல் சென்சேஷன். உண்மை கிடையாது. ஸோ உன்னுடைய எல்லா விதமான முடிவுகளிலிருந்தும் புறம்பான சிந்தனைகள், எண்ணங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு பயங்கரமான ஒரு சீரியஸான ஒரு ஆப்ரேஷன் நடக்குது அப்படிங்கும் பொழுது இந்த உடல் எப்படி இருக்கும்? அப்படியே ஆடாமல் அசையாமல், ஆனால் ஒரு வகையான பய உணர்வோடு சேர்ந்த மாதிரியே அப்படியே கிடப்பான். அப்படியே உன் சூக்கம் உடல் அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிடும். ஒரு கருவி உங்கள்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த கருவியை சரியாக பயன்படுத்தலை அப்படின்னு சொன்னால் அது ஒன்றா வளைஞ்சு போயிடும், இல்லை உடஞ்சி போயிடும். அதுபோல தான் உன்னுடைய சூக்கும் உடலுக்கு இந்த போதை வஸ்துக்களும் இந்த மாதிரி சப்தங்களும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். நீ இதை தொடர்ந்து போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்த அப்படின்னு சொன்னால் முடிஞ்சுது. இந்த சூக்கும் உடலினுடைய தன்மைகள் அப்படிங்கிறது முழுசும் முடிஞ்சுது. இந்த சூக்கும் உடலில் இந்த போதை வஸ்துக்கள்னாலேயோ சப்தங்கள்னாலேயோ ஏற்பட்ட இந்த பாதிப்பு எப்படிங்க ரிக்கவர் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பல பிறவிகள் தாண்டணும் அப்படிங்கிறாங்க. ஒரே வாரத்தில் தூக்கி மிதிச்சிட்டாங்களாம்ல, பல பிறவிகள் கடக்கும் இந்த சூக்குமுடல் தன்னுடைய சுயநிலை பெறுவதற்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணக்கூடாது மைக்கிள். இந்த ஆன்ம உடலும் அதாவது சூக்கும உடலும் இந்த தூள உடலும் ஒரு சேர தான் இருக்கணும். இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் நம்மளை வேறு ஒரு மாதிரி உண்டான விஷயத்துக்கு போகிற இட் இஸ் அ ஹாலஜன், ட்ரக் இஸ் நாட் அ ஹாலஜன். அப்புறம் இந்த வார்த்தையை சொல்லுவோம். ஏன் இந்த வார்த்தை கேட்டாங்கன்னா மைக்கிள் ஒரு வார்த்தை கேட்குறாரு, ஏன் நீ இவ்வளோ ட்ரக்கை பற்றி சொல்கிறையே, நம்ம இந்த ஸ்பேஸ் ஷிப்பில் வரும்பொழுது என்னுடைய சூக்கு மாடலை பிரிக்கிறதுக்காக ஒரு ட்ரக் ஒன்று கொடுத்தேன், பின்ன இங்கே மறுபடியும் சூக்கு மாடலை பிரிக்கிறதுக்காக ஒரு ட்ரக் ஒன்று கொடுத்தீங்க, இதனால் எனக்கு பாதிப்பு ஏற்படாதா மைக்கிள் இது அப்படின்னு கேட்டோன்னா, மைக்கிள் நான் உனக்கு கொடுத்தது போதைப்பொருள் கிடையாது. இட் டசன்ட் கிரியேட் அ ஹாலுசினேஷன். ஒரு வகையான மாயத்தோற்றத்தை உனக்கு உண்டு பண்ணுறதை நான் உனக்கு கொடுக்கல. நான் உன்னோட இயற்கைக்கு புறம்பாக நான் எதுவும் செய்யலை. இது இயற்கையோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அதுவும் தற்காலிகமாக உன்னுடைய சூக்க உடலை எடுத்து அது 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 எந்த வகையான பாதிப்புக்கும் உட்படலை. இப்போ நாங்கள் எடுத்துக்கிட்டோம்னா எங்களால் சூக்க உடலை இந்த ஸ்தூல உடல் விட்டு பிரித்து எடுக்க முடியும். உனக்கு முடியலைங்கிறதுனால அதற்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஒன்று தேவைப்படுது. அதற்காக அந்த மருந்து தான் கொடுக்கப்பட்டது. அதுவும் இட் இஸ் எ டெம்பரரி எஃபெக்ட் தான். அது திருப்பி உன்னோட உடலுக்குள்ளே வந்துருச்சு. இது எந்த வகையான பாதிப்பு உட்படாது. இதையும் போதை வஸ்துக்களையும் சப்தங்களையும் கம்பேர் பண்ணக்கூடாது மைக்கிள். அது கம்ப்ளீட்டாக வேறு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது டேஞ்சர். இது ஷார்ட் டேர்ம் இதுங்கிறதுனால ஒன்றும் இது இல்லை. அது லாங் டேர்ம் பர்மனெண்ட்டாக உன்னுடைய ஆஸ்ட்ரல் பாடியை பாதிச்சுக்கிட்டே இருக்கும். இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். ஸோ கம்மிங் பேக் டு தி டாபிக் அப்படிங்கும்போது அவங்களே சொல்கிறாங்க, கம்மிங் பேக் டு தி டாபிக், எந்த ஒரு விஷயமும் அன்பு இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு செயல் அப்படிங்கிறது பயனற்றது. நம்ம காம, குரோத, லோப, மோக, மத, மாத்சரியம்னு எல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பூரா பாதிப்பு அப்படிங்கிறதான் ஏற்படுத்தி கொடுக்கும். காசு பணத்தை பின்னாடி சுற்றிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் பெரிய ஒரு பாதிப்புக்கு உட்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் உன்னுடைய சக உயிர் கூட, மனிதன் கூட சொல்ல, சக உயிர் கூட நீ நட்பு பாராட்டின மையத்தில் தான் இருக்கணும். இதை சொல்லுவதற்காக தான் ஏறத்தாழ 2000 வருடங்களுக்கு முன்னதாக இயேசு கிறிஸ்துவை இங்கே தியாவாலிருந்து பூமிக்கு அனுப்பிச்சி வச்சோம்னு மைக்கிள் டாப்புன்னு அப்படின்றாங்க. என்ன அவர் அன்பை போதித்தார், ஆனால் நீ ஏதோ சொல்ல வந்தாங்க, மைக்கிள் அதுக்குள்ளே குறுக்க பேசிட்டார். நீ இவ்வளோ நேரம் சொன்னதே எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்க தான் செய்யுதுன்னா, இப்போ நீ சொன்னது எனக்கு ரொம்ப தூக்கி வரி போடுற மாதிரி இருக்குது. ஜீசஸ் நீங்கள் அனுப்பிச்சி வச்சிங்களா அப்படின்னா, ஆமாம் மைக்கிள், ஏறத்தாழ 2000 வருடங்களுக்கு முன்னதாக ஜீசஸ் இங்கே இங்கே தியாவாலிருந்து தான் இங்கே பூமிக்கு மக்களுக்கு நல்ல செய்திகளை சொல்லுவதற்காக போய் அனுப்பிச்சி வச்சுருந்தோம். எப்படி முன்னாடி அந்த கான்டினென்ட் ஆஃப் மூனுடைய கடைசி அரசரான லெட்டனோசி, ஸோ அவரை எப்படி அனுப்பிச்சோமோ அதுபோலவே தான் ஜீசஸையும் அனுப்பிச்சி வச்சுருந்தோம், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல டக்குன்னு தாவனுடைய அந்த உடலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஆரா கம்ப்ளீட்டாக மாறுது. தலைக்கு மேலே ஒரு வகையான அந்த சக்தி வட்டம் அப்படிங்கிறது வருது. ஒரு பயங்கர ஒரு க்ளோவாக ஒரு கோல்டன் மிஸ்ட்டு அப்படியே தாவை சுற்றி இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு புதுசாக ஏதோ ஒரு சக்தி வந்த மாதிரி டக்குன்னு தாவ இருந்துட்டு, மைக்கிள் எந்திரி, அந்த தவோராங்கிறது அந்த ரிஷிகள் போல், சித்தர்கள் போல் இருக்கக்கூடியவங்க அந்த கிரகத்தில்
ஒரு முக்கியமான ஒரு தவறாக நம்மளை வந்து கூப்பிடுறாங்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லி மடமடான்னு மைக்கில் என்ன சொல்கிறாருன்னா, தாவு வந்து இந்த மாதிரி அவசரமாக கிளம்பவே மாட்டா. அந்த முன்னாடி அந்த 7 பேரை பார்க்கும்பொழுது தாவுக்கிட்ட வந்து ஒரு வகையான ஒரு மாற்றம் இருந்தது. ஏன்னா அவ்வளவு மதிப்பிற்குரியவர்கள், உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள். அப்போ அதனால தாவுக்கிட்ட ஒரு வகையான மாற்றம் ஏற்பட்டது. முன்னாடியே பார்த்துருக்கோம் அதை. அதே போல் இந்திர மைக்கிள் சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னாச்சு. டக்குன்னு எடுத்தாச்சு, ஹெல்மெட்டை போட்டாச்சு, அந்த பறக்கிற அந்த பிளாட்ஃபார்ம் மேலே ஏறியாச்சு, வேகமாக கிளம்பிட்டாங்க. ஒரு வகையான அந்த கடலை தாண்டி போகிறாங்க. அந்த சன்னுங்கிற மாதிரிங்க, இந்த சூரியன் வந்து அப்படியே இறங்கிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதெல்லாம் படும்பொழுது அந்த தண்ணியில் பார்க்கும்பொழுது அழகான ஒரு எம்ரால்டு க்ரீன், மரகத பச்சை, எம்ரால்டு க்ரீன் மரகத பச்சை போலவும் இந்த அசூர் ப்ளூ அப்படிம்பாங்க. அசூருக்கு எனக்கு தமிழில் என்ன தெரியல, அசூர் ப்ளூ ஒரு மாதிரி ஒரு வகையான டார்க் ப்ளூவிஷாக இருக்கும். ஸோ இந்த நிறம் வந்து அப்படியே தண்ணி வந்து ரொம்ப அழகாக இருக்குது அதை பார்க்குறதுக்கு. அங்கேருந்து நிறைய பறவைகள் எல்லாம் பறந்து வருது. அந்த பறவைகளினுடைய இறக்கைகளே 4 மீட்டர், ஏறத்தாழ 12.5 அடிக்கு மேலே இருக்கக்கூடியது. ஸோ அவ்வளோ பெருசு இருக்கக்கூடியதாக இறக்கைகள் கொண்ட பறவைகள் பறந்து வருது. நல்ல பிரைட்டு பிங்க் கலரில் இருக்கக்கூடிய இறக்கைகள், பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் இருக்குல்ல, ஃபெதர்ஸ், அதுக்கப்புறம் அதனுடைய வால்லெல்லாம் வந்து அழகாக பச்சை நிறம் இருக்குது. இதெல்லாம் அப்படி இருக்குது, அழகாக ஒரு பார்க் மாதிரி இருக்குது. அதெல்லாம் தாண்டி அப்படியே வரோம். அங்கே நிறைய பேர் வந்து அப்படி இருக்காங்க. டக்குன்னு போய் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. முன்னாடி வந்த இடத்துலையே தான் கொண்டு போய் நிறுத்துகிறாங்க. ஆனால் முன்னாடி ஒரு சென்ட்ரல் டோக்கோக்கு போனோம். டோக்கோன்னா அவங்களுடைய பில்டிங் அங்கே. ஆனால் இந்த தடவை அப்படியெல்லாம் போகல. தாவு டக்குன்னு இறங்குனா தாவாத்துக்கு விடுன்னு தாவு வேகமாக நடந்து போனால், தாவு நடந்தால் நான் பின்னாடி ஓடி போயிட்டு இருந்தேன். ஏன்னா அவங்க இருக்கிறது கிட்டத்தட்ட 12-13 அடி, நம்மளால் இருக்கிறது வெறும் 5-5.5 அடி தான். அதனால் அவங்க ஒரு எட்டு வைக்கிறதுக்கு நம்ம 10 எட்டு வைக்கணும். ஸோ அதனால் அவள் நடந்து போனால் நான் ஓடி போனேன். அங்கே போனால் தாவை விட இன்னும் ஹைட் அதிகமாக இருக்கக்கூடிய 2 பேர் காவலாளிகளாக நின்றுட்டு இருந்தாங்க. தாவை ஏதோ பேசுனா அவங்க மொழியில். அப்புறம் பக்கத்தில் போய் அவங்கக்கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருந்தா. அவங்க 2 பேரும் அப்படியே எந்த ரியாக்ஷனில் அவங்க 2 பேரும் அப்படியே தாவிட்டு பேசினாங்க, கேட்டுகிட்டே இருந்தாங்க. அப்படி பார்த்துட்டே இருந்தாங்க. ஆனால் என்னென்னா என்னால் அவங்களுடைய ஆராவை பார்க்க முடிஞ்சுது. தாவனுடைய ஆரா அளவுக்கு அவங்களுடைய ஆரா வந்து அவ்வளோ பிரைட்டாக இல்லை. ஸோ ஸ்பிரிச்சுவலி இன்னும் தாவ அளவுக்கு அவங்க இன்னும் முன்னேறல அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அப்போது அப்படி பேசிவிட்டு அப்படியே அமைதியாக நின்றுட்டு இருந்தோம். சூரியன் அப்படியே அஸ்தமித்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தது. ரொம்ப அழகாக இருக்குது எல்லாமே பார்க்கறதுக்கு. அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு பறவை வந்து உட்காந்துது. எனக்கும் தாவுக்கும் மத்தியில் ஒரு பறவை உட்காந்துது. அங்கே இருக்கவங்க யாரும் அதை பற்றி ஒரு கண்டுக்கிட்ட மாதிரி இல்லை. ஆனால் எனக்கு மொத்த உலகமே அவங்க யார் மேலேயும் கவனம் இல்லை. எனக்கு அந்த பறவை மேலே கவனம் போயிடுச்சு. அவ்வளோ அழகாக இருக்குது அந்த பறவையை பார்த்துட்டு. அப்படியே சூரியன் இறங்கும் பொழுது மரங்கள்லாம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அப்படி ஊதா நிறமும் தங்க நிறமும் பொருந்திய அந்த மரங்கள்லாம் ஊதா நிறம் தங்க நிறம் பொருந்தி இருக்கக்கூடியதாக இருக்குது. நிறைய பறவைகள் பறக்கக்கூடிய அந்த சட்டன்னு பறவைகள் பறக்கக்கூடிய சத்தமெல்லாம் கேட்குது. அங்கே இருக்கக்கூடிய நிசப்தமான இருந்த ஒரு நிலைமையை அந்த பறவைகள் அப்படியே மாற்றுச்சு. அப்புறம் தாவு வந்து டக்குன்னு என்னை கூப்பிட்டுட்டு, மைக்கிள் கண்ணை மூடு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாஸ்க்கை கழட்டிட்டு, கண்ணை மூடிட்டே இரு மைக்கிள், நான் உன்னை கைப்பிடிச்சி கூப்பிட்டு போகிறேன், என் கூட வா அப்படின்னு சொல்லி தாவை என்னை அப்படியே கூப்பிட்டு போனேன். டக்குன்னு ஏதோ ஒரு இப்படி முட்டுற மாதிரி இருந்தது. என்னென்னா அவங்களுடைய அந்த கதவு, ஏன்னா அது எனர்ஜினால் ஆனது. சரி, அது எனக்கு பழகி போச்சு. ஸோ அதுக்குள்ளே பூந்து போகிறோன்னு தெரியுது. ஒரு 30 எட்டு அப்படி வச்சுருப்போம். மைக்கிள் நீ இப்போ கண்ணை திறக்கலான்னு அந்த டெலிபதியில் சொன்னாங்க. கண்ணை திறந்து பார்த்தா முன்னாடி எப்படி அந்த தவறாக 7 பேர்த்த பார்த்தோமோ அதுபோல் இப்போ 3 பேர் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த ஆன்ம நிறத்திற்கு ஏற்றார் போலவே அவர்களுக்கு அந்த இருக்கையும், இந்த இருக்கையில் மேலே போட்ட துணியும் இருக்குது. அங்கே மேலே அவங்க வந்து அமர்ந்திருக்காங்க. பத்மாசனத்தில் தான் அமர்ந்திருக்காங்க. ஆமாம், அவங்க சொல்கிறாங்க பத்மாசனம் தான், லோட்டஸ் போஸ், பத்மாசனத்தில் தான் அமர்ந்திருக்காங்க. அப்போ அப்படி வர்றோன்னா அவங்களுக்கு எதிர்த்தாப்பில் நிற்கிறோம். நான் அப்படி பார்க்குறேன். அவங்க 3 பேர் இருக்காங்க, நான் இருக்கேன், தாவு இருக்கா. அந்த காவலாளிகளாக இருந்த 2 பேர் தெரியல எங்கே இருக்காங்கன்னு. மேபி எனக்கு பின்னாடி இருக்காங்களோ இன்னும் எனக்கு தெரியல. அப்படி நின்றுக்கிட்டு இருக்கும்போது அவங்க அந்த டெலிபதியிலே சொல்கிறாங்க உட்காருங்க அப்படின்னு. முன்னாடி வந்து உட்காரோம். அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அவங்க பயங்கர அழகாக இருக்காங்க. அழகு இன் சென்ஸ் அந்த கிரகத்தில் ஃபிசிக்கலாக எல்லாருமே அழகாக தான் இருப்பாங்க, சரிங்களா? அதனால மாற்றம் ஒன்றும் இல்லை. அந்த இப்போ மைக்கேல்னால அந்த முன்னாடியே அந்த தீக்கை கொடுத்தாப்புல அந்த புருவமத்தியில் இது வச்சாங்களா, அதனால மைக்கேல்னால இப்போ சராசரி எல்லாத்து மேலேயும் இது உயிர் உள்ளது உயிரற்றது எல்லாத்துக்கும் அந்த ஆராவை வந்து மைக்கேல்னால பார்க்க முடியும். அப்போ அந்த எழுத்தில் இருக்கவங்க அவங்களுக்கு அவ்வளவு ஒரு அழகாக இருக்க அந்த அந்த நிறங்கள், அவர்கள் உடல்லிருந்து வெளிவரக்கூடிய அந்த நிறங்கள் வந்து அத்தனை அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்போ அவர் இப்படி பார்த்தார். அந்த கண்ணில் வந்து அந்த கருணையினுடைய அந்த ஒரு வெளிப்பாடு, அது ததும்பி நிற்பது அப்படிங்கிறது அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. அவர் அந்த பத்மாசனத்தில் இருக்கிற மாதிரி அப்படியே மேலே எந்திரிச்சார். அப்படியே பறந்து வந்தார். இப்படியே வந்து பக்கத்தில் அப்படியே நின்னார். நின்னோடனே ஒரு கையை வந்து இப்படி என்னுடைய செரிபுரம் தான், நம்ம இந்த பின்னாடி இந்த இது இருக்கு இல்லையா குழி, அதில் வந்து இப்படியே வச்சார். செரிபுரம் இல்லை, செரிபெல்லம். இந்த இடத்துல இப்படி பின்னாடி இப்படி வச்சுட்டு இந்த வலது டெம்பிள், அந்த இடது
சரிங்களா. இந்த ஒரு பக்கம் செரிபெல்லமில் வச்சுட்டு கரெக்ட், ஒரு கையை வந்து இந்த பேஸ் ஆஃப் த செரிபெல்லமில் வச்சுட்டு இன்னொரு கையை வந்து லெஃப்ட் சைடு தலை மேலே இப்படி வச்சாராம். ஒரு வகையான ஒரு திரவம் உள்ள பாய்ந்தார் போல் எனக்கு வந்து இருந்தது. இந்த தடவை அந்த அந்த சக்தி எனக்கு எவ்வளோ இருந்ததோ ஒரு செகண்ட் அப்படியே நான் மயக்கம் ஒரு அளவுக்கு ஆக்கிடுச்சு. அவர் அப்படியே பார்த்துட்டு அப்படியே பேசாமல் அப்படியே அமைதி அப்படி பறந்த மாதிரிக்கே போய் உட்காந்துட்டாரு. உட்காந்தோடனே எனக்கு எதுக்கு பண்ணினாங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அது பின்ன ஒரு தடவை தாவ எனக்கு சொல்லி தான் தெரிஞ்சது. அதை நான் பின்னாடி சொல்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. அப்போது இதெல்லாம் மைக்கேல் மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. இதெல்லாம் எனக்கு வந்து கடைசியான ஒரு நிகழ்வு தான் போல். என்னதுக்கு அந்தளவுக்கு நக்கல் பாருங்கள், கடைசியான இது தான் போல். ஏன்னா இவங்க முன்னாடியும் சரி இப்போவும் சரி காலம் அடித்த மேனிக்கே தான் இருக்கிறாங்க. அப்படியே பறந்து வராங்க, அப்படியே போயிடுறாங்க. சராசரியாக இங்கே எல்லோரும் நடந்து போகிற மாதிரி இவங்களை நடக்கிறத பார்க்கவே மாட்டோம் போல் இருக்குது அப்படின்னு மனசில் ஓடிக்கிட்டு இருக்குது இவருக்கு. அதோடு வந்து அந்த பேச்சு வந்து அப்படி நிற்கிது. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு தலைப்புக்குள்ளே போகிறாங்க. மைக்கேலுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான செய்தி வந்து அடுத்த தலைப்புகளில் கொண்டு வந்து இன்னும் நிறையா ரகசியங்கள் எல்லாத்தையும் வெளியே விட போகிறாங்க. அப்படி ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரலாம். அதாவது ஒரு ஆன்மாவனுடைய, ஏன்னா மைக்கேல் வந்து போன இதில் கான்டினென்ட் ஆஃப் மூல வந்து ஒரு மாலுமியை இருந்து இறந்தாருன்னு நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத அடுத்த பதிவில் பார்ப்போம். ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு. இந்த கடைசி பகுதி வேணால் நமக்கு வந்து ஓகே ஒரு கதை போல் இருக்கலாம். முன்னாடி சொன்னது எல்லாம் முக்கியமான செய்தி. பொறுமையாக மண்டைக்குள்ளே ஏற்றிருப்பீங்க, கவனமாக இனிமேல் நடந்துக்குவீங்க அப்படின்னு நம்புகிறேன். நான் ரொம்ப வளவலான்னு பேச வேண்டாம், நீங்களே முடிவு எடுத்துக்கலாம். சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு இல்லைங்களா. மகிழ்ச்சி. ஸோ அடுத்த ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நிறுவனங்கள் நான் உங்களுக்கு திறந்த பண்ணி நன்றி, வணக்கம்.